إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يقول الله تبارك وتعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சர்வ புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு என்றென்றும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீங்கள், தபூ தாபியீங்கள், இமாம்கள், நல்லடியார்கள், கியாம நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உண்டாதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்கும்படி இறைவன் கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும், எவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு தடை செய்திருக்கிறானோ விளக்கியிருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் இந்த உபதேசத்தின் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் இறுதி தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்கள் வாழ்ந்த காலம், அவர்கள் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலம் உண்மையிலே ஜாஹிலியத் என்று சொல்லுகின்ற மூட பழக்க வழக்கங்கள், மனித நேயங்கள் இல்லாத மனிதர்களும் மிருகங்களை போன்று வாழக்கூடிய ஒரு காலத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதயமாகின்றார்கள். அந்த ரசூலுல்லாஹ் உண்மையிலே அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே ஆரம்ப காலங்களில் அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தாலும் கூட, அவர்கள் மக்களுக்கு முன்மாதிரியாக இருந்தாலும் கூட, மக்கள் அவர்களை துன்புறுத்தக்கூடிய, எப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்று மக்களுக்கு சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லும் பொழுதெல்லாம் ரசூலுல்லாவுக்கு எத்தனையோ இன்னல்களையும் துன்புறுத்தல்களையும் மேற்கொண்டு வாழ்ந்தவர்கள்தான் அன்றைய மக்கள் குறைஷி காபிர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, என்றாலும் கூட ரசூலுல்லாவுடைய ஆரம்ப வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒரு அனாதையாக பிறக்கின்றார்கள். அவர்களுடைய சிறு வயதிலேயே தாயையும் இழக்கிறார்கள். அவர்களை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய அதிகமான யாருமே பொறுப்பானவர்கள் யாருமே இல்லாவிட்டாலும் கூட அபூ தாலிப் அவர்கள் முன்வந்து அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன வயதிலே இருந்தே அவர்களுக்கு உண்மையிலே அதிகமான உபகாரங்களை செய்து அவர்களுக்காக வேண்டி பணிவிடைகள் செய்து, ஒரு சொந்த தந்தை தன் மகனுக்கு எப்படி உதவிக்கரங்கள் புரிய வேண்டுமோ அந்த அடிப்படையிலேயே தன்னுடைய சொந்த மகனை போன்று தன்னுடைய சகோதரனுடைய மகனாகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் அரவணைக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை கொடுக்கிறார்கள். இப்படியாக காலம் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதை அடைகின்ற பொழுதும் அந்த திருமணம் முடித்து வாழக்கூடிய அந்த காலத்திலேயும் கூட உண்மையிலே ரசூலுல்லாவுக்கு நுபுவத் என்று சொல்லுகின்ற நபிப்பட்டம் கிடைக்கிறது. அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹ் அந்த மக்களுக்கு மத்தியில், அந்த குறைஷி மக்களுக்கு மத்தியில்
மாற்று மதத்தவர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே எப்படி மார்க்க பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும், என்னென்ன சந்தர்ப்பத்திலே இரகசியமாக குடும்பங்களுக்கு மத்தியில் இப்படி ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் அவர்கள் அந்த மார்க்க பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்கள், தஅவாவை மேற்கொள்கிறார்கள், சத்தியத்தை எடுத்து வைக்கிறார்கள். ஆனாலும் கூட நாளடைவில் பார்க்கின்ற பொழுது அந்த ரசூலுல்லாவை ஏற்றி ரசூலுல்லாவிடத்திலே அவர்களுடைய அந்த உண்மையான தாவாவை ஏற்றி சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் குறைவாகவே காணப்படுகிறார்கள். ரசூலுல்லாவை துன்புறுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அபூ தாலிப் எவ்வளவு தான் உதவி புரிந்தாலும் கூட, அபூ தாலிப் அவரால் முடிந்த எவ்வளவு உதவிகளை புரிந்தாலும் கூட அபூ தாலிப் ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்குத்தான் ரசூலுல்லாவோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சோலை இப்படியாக காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது சுமார் ரசூலுல்லாவுடைய நுபுவத்துக்கு பின்னால் 10 வருடங்கள், அதாவது 50 வருடங்கள் ஆகின்ற பொழுது ரசூலுல்லாவுக்கு மிக உதவியாக ஒத்தாசையாக இருந்த அந்த அபூ தாலிப் மரணித்து விடுகின்றார். அதே வருடத்திலேயே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாவுடைய ஒரே மனைவியாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த வருடத்திலே மரணித்து விடுகிறார்கள். அன்பார்ந்த சோலே அந்த வருடத்துக்குத்தான் சமூகத்திலே ஆமுல் ஹுஸ்ன் கவலைக்குரிய ஒரு வருடமாக பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படியான ஒரு காலத்தில் ரசூலுல்லாவுக்கு மனமுடைந்து ரசூலுல்லாவுக்கு மிக கவலையாக இருக்கின்ற ஒரு காலம் 2 புறத்திலாகும். அதாவது மனைவியையும் இழந்து ரசூலுல்லாவுக்கு உறுதுணையாக இருந்த அபூ தாலிபையும் இழக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அபூ தாலிபுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை அவருக்கு அல்லாஹ் வழிகாட்டவில்லை, ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அவர் எந்த மதத்திலே இருந்தாரோ அந்த மதத்திலேயே அவர் மரணம் அடைந்து விடுகிறாரே தவிர அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாவுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நானாவுடைய மகன் என்று அவர் ஏற்றுக்கொண்டு அவர் இஸ்லாத்துக்குள்ளே வரவில்லை. அன்பார்ந்த சோலை இப்படியா இருக்கின்ற நிலையில்தான் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்தை மேற்கொள்வதற்கு அதாவது மாதங்கள் சில வருடங்களுக்கு முன்னால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாவுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக, ரசூலுல்லாவுக்கு மனதுக்கு ஒரு ஆர்வத்தை ஒரு நிம்மதியை கொடுப்பதற்காக அல்லாஹ் விரும்பி ரசூலுல்லாவை விண்ணுலகத்துக்கு அழைக்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விண்ணுலக பயணத்துக்கு தான் மிஅராஜ் என்று சொல்கின்றோம். இஸ்ரா மிஅராஜ் என்ற 2 பயணங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு பயணம், அது இஸ்ரா என்று வருகின்ற பயணம். அடுத்தது மிஅராஜ், அதையும் அதாவது ஹதீஸ்களில் எங்களுக்கு பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இஸ்ரா மிஅராஜ் இந்த 2 சம்பவம் ஒன்றோடு ஒன்றாக நடக்கிறது. இந்த சம்பவம் நடந்த காலம் எப்பொழுது என்பதை உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக காலத்தை குறிப்பிடவும் இல்லை, சஹாபாக்கள் உறுதியாக இந்த காலத்தில் தான் நடந்தது என்று சொல்லவும் இல்லை. மாதத்தையோ நாளையோ ஏதோ ஒரு சில அறிஞர்கள் ஒரு சில அறிவிப்புகளின் அடிப்படையிலே குறிப்பிட்டிருந்தாலும் கூட ஊர்ஜிதமாக இந்த சம்பவம் நடந்தது ரபியுல் அவ்வலிலே தான், அல்லது இந்த சம்பவம் நடந்தது ரஜப் மாதத்திலே தான், அல்லது இந்த வருடத்திலே தான், இப்படித்தான் என்று சொல்லி அந்த காலத்தை குறிப்பிடும் அளவுக்கு தெளிவான எந்த சான்றுமே இல்லை என்பதை முதலாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட அதிகமானவர்கள் இந்த அதாவது ஒரு சில உலமாக்களுடைய கருத்தை அடிப்படையாக வைத்து இந்த ரஜப மாதத்தில் தான் இது நிகழ்ந்திருக்கிறது என்று இந்த ரஜப மாதத்திலே ஒரு இரவை வைத்துக் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். முக்கியமாக இலங்கை, இந்தியா நாடுகளிலே அதற்கென்று பள்ளிவாசல்களிலே நேரங்களை ஒதுக்கி மக்களை அழைத்து அது மீராஜுடைய இரவு கொண்டாட்டம் என்ற பெயரில் பல்வேறு வைபவங்களை வைத்திருக்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாள் குறிப்பு இல்லை என்பதுதான் அடிப்படை. ஒருவேளை அந்த நாள் குறிப்பாக வந்திருந்தாலும் கூட ரஜப மாதத்திலே இத்தனையாம் பிறையில் தான் இது நடந்தது என்ற குறிப்பு அடிப்படையிலே இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் ஒரு சிறிதளவேனும் அமல்களை கூட்டுவதற்கோ அல்லது கொண்டாட்டங்களை கொண்டாடுவதற்கோ இந்த இரவை அதாவது வணக்கங்களில் ஈடுபடுவதற்கோ எந்த அடிப்படை ஆதாரங்களும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்த விடயம்தான் மார்க்கத்தை பொறுத்த மட்டில் எந்த ஒரு விடயத்தையும்
நாங்கள் கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ யாருக்கும் அனுமதி கிடையாது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தாலே தவிர என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக கூட ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லும் பொழுது கடைசி கட்டத்தில் கூட அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற வசனத்தினூடாக அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி, இந்த மார்க்கம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எவைகளை எல்லாம் மார்க்கம் என்று அல்லாஹ் கொடுத்தானோ அதை அல்லாஹ் பொருந்து கொண்டு விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜப் மாதத்திலே, இந்த மீராஜுடைய இரவிலே ஏதாவது ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாட வேண்டும். இது நான் 40வது அதாவது நபித்துவம் கிடைத்து 10 வருடத்தில் நடந்த ஒரு விடயம். எனவே இந்த நாளை கொண்டாடுங்கள் என்று சொல்லி இருந்தால் அல்லது சஹாபாக்கள் அதை கொண்டாடி இருந்தால் அதை எங்களுக்கு அமல் செய்யலாமே தவிர, அப்படி இல்லாத வரைக்கும் அந்த இரவிலேயோ அந்த பகலிலேயோ எந்த வணக்கத்தை செய்தாலும் மார்க்க ரீதியிலே அது ஹராம், அதை தடை செய்யப்பட வேண்டிய பித்அத் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அதாவது எங்களுக்கு தெரியும், எங்களை விடவும் சஹாபாக்கள் அதிகமாக ரசூலுல்லாஹ்வோடு அன்பு வைத்தவர்கள், எங்களை போன்றவர்கள் அல்ல. சஹாபாக்களை பொறுத்த மட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டி தங்களுடைய உயிர்களை கூட தியாகம் செய்வதற்கு முன்வரக்கூடியவர்கள் தான். உஹது யுத்தத்துடைய சந்தர்ப்பத்திலே நாங்கள் பலமுறை கேட்டிருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, பின்னடைவு ஏற்பட்ட நேரங்களிலே கூட ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும் என்று, அதாவது கனவில் கூட அவர்களுக்கு எண்ணம் இருந்தாலும் உடனடியாக ரசூலுல்லாஹ்வை பாதுகாப்பதற்காக வேண்டி முன்னிற்கக்கூடியவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் உண்மையிலே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே நடந்த மிக அற்புதமான ஒரு சம்பவம். இந்த மீராஜுடைய சம்பவம் என்பது சாதாரணமான ஒரு சம்பவம் அல்ல, மிக அற்புதமான ஒரு சம்பவம் என்பதை அவர்கள் விளங்கி இருந்தாலும் கூட அந்த இரவை கொண்டாட்ட இரவாக வைத்துக் கொள்ளவில்லை என்பதை, அந்த சஹாபாக்கள் யாருமே அதை கொண்டாடவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, உண்மையிலே இந்த செய்தியை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த செய்தியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது ஒரு இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்துக்கு பொருந்திய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த இடத்துக்கு மஸ்ஜிதுல் ஹராத்திலே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றான். அல்லாஹ் அப்படி தூய்மையான அல்லாஹ் அப்படி அழைத்து சென்றதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, லினுரியஹு மின் ஆயாத்தினா, எதற்காக வேண்டி அழைத்து செய்தான் என்று சொன்னால், அவருக்கு எங்களுடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, உண்மையிலே ரசூலுல்லாஹ்வுக்கு அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்த, அவர்கள் கண்டுகொண்ட மிக அற்புதங்களிலே மிக முக்கியமான அற்புதம் தான் இந்த சம்பவமாக இருக்கிறது. உண்மையிலே இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டில் இது எப்படி நடந்திருக்கிறது என்பதிலே பல அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னாலும் கூட பொதுவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் உட்பட பல அறிஞர்கள் ஹதீஸ் துறையிலே, ஃபிக்ஹ் துறையிலே, இன்னும் பல துறைகளில் இருக்கக்கூடிய பல அறிஞர்கள் குறிப்பிடக்கூடிய செய்திதான் இந்த சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மஸ்ஜிதுல் ஹராத்திலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றதும், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இருந்து விண்ணுலகம் சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி அல்லாஹ்வை சந்திப்பதற்காக சென்றதும், இது உடம்பாலும் உயிராலும் சேர்ந்து நடந்த ஒரு அற்புதமான சம்பவமே தவிர இது கனவு அல்ல, இது யாரும் பேசும் அளவுக்கு ஒரு கனவு அல்ல என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த சொல்லி இருக்கின்றார்கள். ஏன் காரணம் என்றால், அன்றைய காபிர்கள் இதை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்வை போய்பிடிக்க முனைந்தார்கள், சஹாபாக்களை ஏளனம் செய்தார்கள். இதோ உங்களுடைய முகம்மதை பார்த்தீர்களா, ஏதோ ஒரு பொய்யை சொல்லி விடுகின்றார், அவர் இப்படி எல்லாம் தூரம் எல்லாம் சென்றுவிட்டு வந்ததாக, ஒரு இரவிலேயே வந்துவிட்டதாக சொல்கிறாரே என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இன்னும் பல சஹாபாக்களே போய் சொன்ன பொழுது, அது ஒரு கனவு என்றால் சொல்லியிருப்பார்களா? ஒரு கனவு கண்டால் என்றால், நாங்களே சில நேரங்களே கனவு காணுகின்றோம், எங்களால் நினைத்து பார்க்க முடியாதவற்றை கனவு காணுகின்றோமே, இதை ஒரு பெரியோர் அற்புதமாக சொல்லுவார்களா? சொல்ல மாட்டோம். அன்பால் சொல்ல, இப்படியாகத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு கனவு அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு
அந்த ஒரு அற்புதமான ஒரு செய்தி நேரடியாக உண்மையாக தெளிவாக அல்லாஹ் அந்த இரவிலே அனுப்பி வைத்த அந்த சம்பவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அதாவது இதனை பற்றி பல்வேறு ஹதீஸ்கள் எங்களுக்கு பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாக இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள் என்பதை பற்றி பல ஹதீஸ்களை எங்களுக்கு பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, உண்மையிலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இன்னும் பல சஹாபாக்கள் இந்த செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பதை சுருக்கமாக, அதாவது விளக்கமாக சொல்கிறார்கள். இந்த இடத்திலே சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மாலிக் இப்னு சஅஸா என்று சொல்லக்கூடியவர் சொன்னதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவர்கள் அந்த இரவுலே போன பயணத்தை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் என்றால், நபி அவர்கள் அந்த ஹிஜ்ர் என்று சொல்லுகின்ற ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று சொல்லுவார்கள், அதுக்கு சரியான பேர் ஹிஜ்ர். அந்த இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒருவர் வருகிறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒருவர் வருகிறார். வந்தவர் அவர் வந்து என் நெஞ்சை பிளக்கின்றார். வந்தவர் என் நெஞ்சை பிளந்து அவர் என்ன செய்கிறார் சொன்னால், அந்த நேரத்திலே என்னுடைய அந்த நெஞ்சு பகுதியிலே இருந்து அதை பிளந்து என்னுடைய அந்த நெஞ்சு பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த கல்வை வெளியே எடுத்து அதிலே என்ன செய்கிறார் என்றால், அவர் கொண்டு வந்த ஒரு, அதாவது தங்க தட்டிலே இருக்கக்கூடிய அந்த ஈமான் என்று சொல்லுகின்ற அந்த ஹிக்மத் என்று சொல்றதை அப்படி அதிலே நிரப்பி அவர் என்ன செய்கின்றார் என்றால், ஈமானால் நிரப்பப்பட்ட அதை அந்த உள்ளத்திலே வைத்து அப்படி அடைத்து விடுகின்றார். இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஒருவர் வருகிறார், வந்து என் நெஞ்சை பிளக்கின்றார். என் நெஞ்சிலே இருந்து அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த நெஞ்சிலே இருந்து ஒரு பகுதியை எடுத்துவிட்டு அதிலே தங்கத்தால் நிரப்பப்பட்ட அந்த பாத்திரத்திலே, ஈமான் நிரப்பப்பட்ட அந்த பாத்திரத்திலே இருக்கக்கூடிய அந்த ஈமானை நிரப்பி என் நெஞ்சை அப்படியே மூடிவிடுகின்றார். அதற்கு பின்னால் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது என்னிடத்திலே கோவேறு கழுதைக்கும் இடைப்பட்ட ஒரு, அதாவது அளவிலான ஒரு மிருகம், ஒரு அவர்கள் வாகனமாக பார்க்கக்கூடிய ஒரு மிருகம் என்னிடத்திலே கொண்டு வரப்பட்டது. அதை அந்த செய்தியை சொல்லும் பொழுது ஜாரூத் என்று சொல்லுகின்ற ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த செய்தியை சொல்லும் பொழுது அவர் அந்த அனஸ் இப்னு மாலிக் இடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மிருகத்துக்கா, அதாவது புராக் என்று சொல்லப்படுகிறது என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நாம் அதுதான் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அந்த மிருகம் என்று சொன்னால், எந்த அளவுக்கு எங்களுடைய பார்வை தூரத்தை பார்க்குமோ, எங்களுடைய பார்வை எட்டக்கூடிய தூரம், அந்த இடத்துக்கு அது ஒரு எட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மிருகமாக இருந்தது என்று சொல்லிவிட்டு ஃபஹுமில்து அலைஹி, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த மிருகத்திலே என்னை தூக்கி வைக்கப்பட்டது. நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு பின்னால் ஃபந்தலக பி ஜிப்ரீல் ஹத்தா அத ஸமா அத்-துன்யா ஃபஸ்தஃப்தஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த வாகனம் அந்த மிருகத்திலே என்னை வைக்கப்பட்டு ஜிப்ரீல் என்னை அழைத்து கொண்டு போகிறார். அழைத்து கொண்டு போய் அந்த முதல் வானத்திலே, அதாவது கீழ்வானத்திலே போய் அதை திறக்குமாறு அவர்கள் கேட்கின்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்திலே அங்கிருந்து சத்தம் வருகிறது, மன்ஹாதா, நீங்கள் யார் வந்திருக்கிறீர்கள், யார் வானத்தை திறக்க சொல்கிறீர்கள்? கால ஜிப்ரீல், அவர்கள் சொன்னார்கள், நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். கீல வமம்மாக், உங்களோடு யார் வந்திருக்கிறார், வேறு யாரும் வந்திருக்கிறார்களா? அதுக்கு சொன்னார்கள், கால முஹம்மத், முஹம்மது என்று ஒருவர் வந்திருக்கிறார். கீல வகத் உருசில இலைஹி, அவர் ரசூலாக அனுப்பப்பட்டவரா என்று கேட்கின்றார். அந்த நேரத்திலே அதற்கு பின்னால் அவர்கள் அதற்கும் நாம் என்று சொல்லிவிட்டு, ஆம் என்று சொல்லிவிட்டு, அதற்கு பின்னால் உங்களுக்கு உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும், உங்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக, வருக வருக என்று அங்கே அந்த வானம் கதவு திறக்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த வானத்துக்குள்ளே செல்கிறார்கள். அதற்கு பின்னால் அங்கே பார்த்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறார்கள், ஹாதா அபூக ஆதம் ஃபஸல்லிம் அலைஹி, இதுதான் உங்களுடைய தந்தை ஆதம், இவருக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஸல்லம்து அலைஹி, அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது
நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சலாம் சொன்னேன். ஃபரத்த சலாம், அவர்கள் சலாத்துக்கு பதில் சொன்னார்கள். அதற்கு பின்னால் அதாவது அவர்கள் வந்துவிட்டார்கள். அதற்கு பின்னால் இரண்டாவது வானத்தை நோக்கி செல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு செல்லும் பொழுது அதே மாதிரி கதவை திறக்க சொன்னார்கள். அங்கிருந்து யார் என்று கேட்டார்கள். உங்களோடு தூதர் வந்து இப்படியெல்லாம் கேட்டுவிட்டு இரண்டாவது வானம் திறக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் அங்கேயும் எங்களுக்காக வேண்டி வருக வருக, உங்களுடைய வரவு நண்பராகட்டும் என்ற சுபசோபனத்தோடு நாங்கள் உள்ளே சென்றோம். அந்த நேரத்திலே அங்கே பார்க்கின்ற பொழுது யஹ்யா, ஈசா ஆகிய அந்த இறை தூதர்கள் 2 பேர்களும் இருந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த பொழுது அந்த 2 பேர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த 2 பேர்களுக்கும் நான் சலாம் சொன்னேன். அதற்கு பின்னால் 3வது வானத்தை நோக்கி சொல்கிறார்கள். அந்த 3வது வானத்தை நோக்கி சென்ற பொழுது அங்கேயும் இதே மாதிரி யார் என்று கேட்டு அங்கே திறக்கும்படி சொல்ல அந்த நேரத்தில் திறக்கப்பட்டது. அங்கேயும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார்கள், அவர்களுக்காக வேண்டி சலாம் சொல்லுங்கள் என்று சொல்ல பொழுது நாம் சலாம் சொன்னேன், அவர்கள் சலாத்துக்கு பதில் சொன்னார்கள் என்று இப்படியாக ஒவ்வொரு வானத்திலேயும் அடுத்த வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு அடுத்த வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 6வது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போய் சந்திக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த பொழுதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், இதோ மூசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்காக வேண்டி சலாம் சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சலாம் சொல்ல அதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லிவிட்டு இருந்து விட்டார்கள். அதற்கு பின்னால் இந்த 2 பேரும் திரும்பி வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அவர்கள் அழுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள், அழுகிறார்கள். அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்கிறார்கள், மா யுபகீக், எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள் மூசாவே என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அபகி லிஅன்ன குலாமன் புஇஸ பஅதி, அவர்கள் ரசூலுல்லாஹை பற்றி சொல்கிறார்கள், எனக்கு பின்னால் ஒரு இறை தூதர் அனுப்பப்படுகின்றார், எனக்கு பின்னால் ஒரு இறை தூதர் அனுப்பப்படுகிறார், யதுகுலுல் ஜன்னத மின் உம்மத்திஹி அக்ஸர் மிம்மன் யதுகுலுஹா மின் உம்மத்தி, நான் முன்னால் இருந்தவர், என்னுடைய சமுதாயத்திலே கொஞ்சம் பேர் சுவர்க்கத்துக்கு செல்ல போகிறார்கள், ஆனால் அதிகமான பிரமாண்டமான மக்கள் கூட்டம் அந்த அவருடைய உம்மத்திலே சுவர்க்கத்துக்கு செல்வார்கள், இதை நினைத்துத்தான் நான் கவலையோடு அழுகிறேன் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அதற்கு பின்னால் 7வது வானத்தை நோக்கி செல்கிறார்கள். அந்த 7வது வானத்திலே அவர்கள் அதாவது அதே போன்று எல்லா இடத்திலேயும் ஒவ்வொன்றையும் கேட்ட பொழுது அதற்கு பதில் சொல்வதற்கு பின்னால் அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணுகிறார்கள். அந்த நேரத்திலே தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இதோ உங்களுடைய தந்தை இப்ராஹிம் இருக்கின்றார், அவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று சொல்ல பொழுது நான் சலாம் சொன்னேன், அவர் அதற்கு பதில் சொன்னார். இவற்றையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறார்கள், சும்ம ருஃபியத் இலைய சித்ரத்துல் முன்தஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்கின்ற ஒரு இலந்தை மலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வர்ணிக்கின்ற பொழுது அது யமன் பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த இடத்திலே இருக்கின்ற ஒரு வகையான இலந்தை பழ மரமாக இருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை வர்ணிக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வஇதா வரகுஹா மிஸ்லு ஆதானில் ஃபீலா, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் ஃபியலா, அதாவது அதனுடைய அந்த இலைகளை பார்க்கின்ற பொழுது யானைகளின் காதுகளை போன்ற பிரமாண்டமான இலைகள் அங்கே காணப்பட்டன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சித்ரத்துல் முன்தஹாவை பற்றியும் எவ்வளவு தெளிவாக பார்த்த சம்பவத்தை எந்த சந்தேகமுமே இல்லாமல் மக்களுக்கு சொல்வதற்காக இப்படி நான் கண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வைதா அர்பஅத்து அன்ஹார், அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே 4 ஆறுகளை கண்டேன், அந்த 4 ஆறுகளையும் பார்த்து அந்த 2 ஆறுகள், அந்த 2 ஆறுகளையும் பார்த்து ஜிப்ரீல் இடத்திலே கேட்கின்றேன், இந்த 2 அதாவது ஆறுகளும் அங்கே இருக்கின்ற 2 ஆறுகளும் அவைகள் என்ன ஜிப்ரீலே என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அம்மல் பாத்தினானி ஃபனஹ்ரானி ஃபில் ஜன்னah, அந்த 2 ஆறுகள் இருக்கிறதே, அதாவது உள்ரங்கமாக உட்புறமாக இருக்கக்கூடிய அந்த 2 ஆறுகளும்
அது சுவர்க்கத்திலே இருந்து ஓடக்கூடிய ஆறுகள். அதற்கு சொன்னார்கள் வாம்மல்லாஹிரான், இன்னும் 2 ஆறுகளை பார்த்தீர்கள், அது வெளிரங்கமான ஆறுகள். அந்த 2 ஆறுகளும் நைல் நதியும் யூப்ரட்டிஸ் என்று சொல்லுகின்ற அந்த நதியும் அந்த 2 நதிகளும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக கண்ட காட்சிகளை அங்கே சொல்லி வைக்கின்றார்கள். அதற்கு பின்னால் சொல்கிறார்கள், நான் அதற்கு பின்னால் அதையும் தாண்டி பைத்துல் மஅமூர் என்று சொல்லுகின்ற இடத்துக்கு உயர்த்தப்படுகின்றேன். அந்த இடத்திலே எனக்கு 2 கிண்ணங்கள் கொடுக்கப்படுகின்றன. அந்த 2 கிண்ணங்களிலேயும் அதாவது ஒன்றிலே மது இருந்தது, ஒன்றிலே பால் இருந்தது. நான் அந்த பால் அதாவது அதே போன்று சொல்கிறார்கள், அதிலே ஒன்றிலே அதாவது அசல் தேனியும் இருந்தது. நான் அந்த நேரத்திலே அந்த பாலை எடுத்துக்கொண்டேன். அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதுதான் ஃபித்ரா, இதுதான் சரியான மார்க்கம், உங்களுக்கும் உங்களுடைய உம்மத்துக்குமானது என்று சொல்லி அதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அன்பான சோழே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லா செய்திகளையும் வர்ணித்து விட்டுத்தான் அல்லாஹ்விடத்திலே கிடைத்த பரிசை அந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? சும்ம ஃபுரிலத் அலைய ஸலவாத்து 50 ஸலாத்தன் குல்ல யௌம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவற்றையெல்லாம் காண்பித்து விட்டு எனக்கு 50 நேர தொழுகைகளை அல்லாஹ் கிஃப்டா ஹதியாவா தருகிறார். அந்த 50 நேர தொழுகையும் எடுத்துக்கொண்டு இந்த உம்மத்துக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது கடைசியாக 6வது வானத்திலே சந்தித்த அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மறுபடியும் சந்திக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹ்வை கண்ட பொழுது ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், பிமா உமிர்த்த, உங்களுக்கு இடப்பட்ட கட்டளை என்ன, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே சொல்கிறார்கள், எனக்கு 50 நேர தொழுகைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். சந்தோஷமாக சொல்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்கிறார்கள், இன்ன உம்மதக லா தஸ்ததீஉ 50 ஸலாத்தன் குல்ல யௌம் வ இன்னி வல்லாஹி கத் ஜர்ரப்து الناس قبلك وآليت بني إسرائيل أشد المعالجة فرج إلى ربك فاسأله التخفيف لأمتك. அவர்கள் சொல்கிறார்கள், முஹம்மதே, உங்களுடைய சமுதாயத்துக்கு உங்களுடைய உம்மத்துக்கு 50 நேர தொழுகை தொழ முடியாது, மிக கஷ்டமாக இருக்கும். என்னுடைய சமுதாயத்தை நான் சோதித்திருக்கிறேன். இப்படியான கட்டளைகள் வந்த நேரத்தில் சுமக்க முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று இதை குறைத்து வாருங்கள், இதை குறைத்து கேளுங்கள் என்று சொல்ல அல்லாஹ்விடத்திலே அவர்கள் செல்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்கள் சென்று அல்லாஹ் 40ஆக 30ஆக அதே போன்று 20ஆக 10ஆக குறைத்து அல்லாஹ் தஆலா அவர்களிடத்திலே அந்த பரிசை குறைத்து கொடுக்கின்றார், அந்த உம்மத்துக்கு கொடுக்கின்றார். அந்த நேரத்திலே 10 எடுத்துக்கொண்டு வந்த நேரத்திலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இதையும் அதிகமாக இருக்கிறது, இதையும் குறைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்ல அல்லாஹ்விடத்திலே போய் 5ஆக குறைத்து கொண்டு வந்த நேரத்திலே கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதையும் குறைத்து கொண்டு வாருங்கள், ஏனென்றால் உம்மத்தினர்கள் கஷ்டப்படுவார்கள். அந்த நேரத்திலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஅல்து ரப்பி ஹத்தா இஸ்தஹ்யைது வலாகின்னி அல்லாஹ் வ உஸல்லிம். சொன்னார்கள், என் அல்லாஹ்விடத்திலே என் ரப்பிடத்திலே குறைத்து 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 நான் கேட்டு விட்டேன். எந்த அளவுக்கு என்றால் இதற்கு பின்னாலும் நான் திரும்பி சென்று போய் குறைத்து கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன். அல்லாஹ் தந்ததை இந்த அளவுக்கு குறைத்து விட்டேன், எனவே அல்லாஹ் தந்ததை நான் பொருந்திக் கொள்கிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டு வருகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இதன் காரணமாக தான் 5 நேர தொழுகையை தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் 50 நேர தொழுகையை தொழ நன்மையை இந்த உம்மத்துக்கு மாத்திரம் வைத்திருக்கிறான். இதை கூட பொடுபோக்காக இருந்துவிட்டு இந்த மீராஜ் கொண்டாட்டம் என்று மீராஜ் இரவுகளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு கடன் சிந்தித்து பார்க்க வேண்டும். வல்லாஹ் அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலமாக சிந்தித்து 5 நேரம் தொழக்கூடிய நல்லவர்களாக, அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்லவர்களாக வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மீராஜுடைய சம்பவத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல விடயங்களை காணுகிறார்கள். இவைகளோடு மாத்திரமல்ல, இன்னும் பல ஹதீஸ்களிலே ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள், இது ஒரு ஹதீஸிலே வரக்கூடிய செய்தி.
வேறு சில விடயங்களை ரசூலுல்லாஹ் கண்ணுற்ற செய்திகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு முறை ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அதாவது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அதை அறிவிக்கிறார்கள். புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது நான் அந்த விண்ணுலக பயணத்தின் பொழுது அங்கே நான் அந்த வானத்தை நோக்கி சென்ற நேரத்திலே சொர்க்கத்திலே அதாவது நாம் சென்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே அங்கு ஓர் ஆறு இருந்தது. அதன் 2 ஓரங்களிலேயும் துளையுள்ள முத்து கலசங்கள் காணப்பட்டன. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு ஆறை கண்டேன். அந்த ஆறுடைய 2 பகுதிகளிலேயும் முத்து கவசங்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இது என்ன என்று கேட்டேன். அதாவது அவர்கள் சொன்னார்கள், இதுதான் அதாவது சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய 2, அதாவது ஒன்று கௌசர் என்று சொல்லுகின்ற அந்த நீர் என்று அதாவது சொன்னார்கள். கௌசர் என்று சொல்லுகின்ற நீர் தடாகத்தை தான் சொல்கிறார்கள். அதனுடைய ஒரு ரிவாயத்திலே வருகிறது, அதன் கலப்பு அது எதனால் செய்யப்பட்டிருக்கிறது அல்லது அதனுடைய மனம் மிஸ்க். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது மிஸ்காக இருக்கிறது. எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த அளவு கஸ்தூரியாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் அதென்று நபி அவர்களுக்கு அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, அந்த ஹதீஸும் புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ். இன்னும் பல காட்சிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணுகிறார்கள், அவற்றையும் சொல்கிறார்கள். எத்தனையோ பாவங்கள் செய்தவர்கள் அந்த பாவங்களுக்கான தண்டனைகளையும் அங்கே காணுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அப்படியான பாவங்களை கூட அந்த மேராஜுடைய சம்பவத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு காண்பிக்கின்றான். அதில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹ் கண்டார்கள் ஒரு காட்சி. அவர்கள் என்ன செய்கிறார்கள், செம்பாலான சில சீப்புகளால், அதாவது நகங்களினால் தங்களுடைய முகங்களை அதே போன்று நெஞ்சுகளை அவர்களே கிழித்துக் கொள்ளக்கூடிய காட்சி, மிக படுமோசமான ஒரு கேவலமான ஒரு காட்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணுகிறார்கள். அந்த கண்டுவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, இவர்கள் யார்? தங்களுடைய நகங்களினால், நீண்ட நீண்ட நகங்களினால் தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய நெஞ்சுகளையும் அப்படியே கிழித்துக் கொள்கிறார்களே, ஜிப்ரீலே, இவர்கள் யார் என்று கேட்ட பொழுது, ஹாஉலாஇல்லதீன யாகுலூன லுஹூமன் நாஸ் வ யகஊன ஃபீ ஆராலிஹிம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுகிறார்கள், இவர்கள் தான் புறம் பேசித்திருந்தவர்கள். அடுத்தவர்களை பற்றி புறம் பேசிக் கொண்டு அடுத்தவர்களின் மாமிசங்களை சாப்பிட்டு கொண்டு உலகத்திலே அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள். இல்லையா சகோதரர்களே? 3 பேர் உடத்திலே சேர்ந்து விட்டால் 4வது ஆளை பற்றி பேசுவதில்லையா? இன்று மலிந்திருக்கக்கூடிய பாவம், இந்த பாவத்தை விட முடியாது என்று சொல்லும் அளவுக்கு இந்த பாவத்திலே மூழ்கியிருக்கிறோம் ஆண்களும் பெண்களும். அடுத்தது ரசூலுல்லாஹ் அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், 2வது விடயம் என்ன தெரியுமா? வயகஊன ஃபீ ஆராலிஹிம், அடுத்தவருடைய மான மரியாதையை போக்கக்கூடியவர்கள். அப்படியாக உலகத்திலே அடுத்தவன் மானத்திலே கை வைத்து அவனை அநியாயம் செய்யக்கூடியவர்கள் என்று அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளங்கப்படுத்துகிறார்கள். இப்படி பல்வேறு சம்பவங்கள் இந்த இடத்திலே, அவற்றை முழுமையாக சொல்லிக் கொள்வதற்கு நேரம் போதாது. எனவே சுருக்கிக் கொள்கிறேன். எனவே இப்படியான பாவங்களில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். இதுதான் மேராஜ் எங்களுக்கு படித்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பாடமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அன்பான சகோதரர்களே, இந்த மாதத்திலே இறுதியாக வரக்கூடிய புதன்கிழமையை எங்களுடைய மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒடுக்கத்து புதன் என்று சொல்லுவார்கள். இந்த ஒடுக்கத்து புதன் என்பது அவர்கள் எந்த அடிப்படையும் வைக்காமல், அதாவது யாரோ சொன்னதை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த ஒடுக்கத்து புதனுக்கான காரணத்தை சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், அல்லாஹ் இந்த கடைசி புதனுடைய இரவிலே 3 லட்சம் பலாய் முசீபத்துகளை இந்த வருடத்தில் இறக்கி விடுகின்றான். அவற்றை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒவ்வொருவரும், அதாவது அல் குர்ஆனிலே சலாமுன் என்று ஆரம்பிக்கின்ற அந்த வசனங்களை எழுதி யாரெல்லாம் குடிக்கின்றார்களோ, அந்த பிளேட்டுகளில் எழுதி குடுக்கி விடுகின்றார்களோ அவற்றை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள் என்று அல் ஜவாஹிருல் ஹம்சா என்ற ஒரு நூலை ஆதாரமாக காட்டி அந்த செய்தியில் எழுதியிருக்கிறார்கள். வெறுமனே ஹாஜா முயினுத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், ஒரு மனிதர், அவர் அதாவது அவருடைய ஆப்பார்வையால் கண்டதாக சொல்லி ஒரு பொய்யை இட்டு கட்டித்தான் இந்த அதாவது ஒடுக்கத்து புதனை மக்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படியான எதுவும் கிடையாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் சத்தியத்தை சரியான முறையிலே விளங்கி இஸ்லாத்தை தூய்மையான முறையிலே படித்து அதனை நாங்கள் மனமாற ஏற்றி அந்த அடிப்படையிலே வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலில் முஸ்லிமீன் அஜ்மாயின் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.